Hello students, வணக்கம். இப்போ அடுத்தது 13th first question. Wordல 13th printing envelopes to print envelopes with from address and to address. இதை மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. From addresses and to addresses. ADDRES ES or ESSES. அவங்க எப்படி கொடுத்துருக்காங்களோ அது மாதிரி போட்டுட்டு இருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ். அண்டு ட்ரூ அட்ரஸஸ், அதாவது ஃப்ரம் அட்ரஸஸ் ADDRESSES. ஓகே, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ போகணும் ஃபஸ்ட்டு இது மாதிரி விட்டுருங்க. இப்போ ஃப்ரம் அட்ரஸ் டு அட்ரஸ் ஒரு என்வலப்னால் உங்களுக்கு தெரியும், கார்டு கவரு அந்த மாதிரி, அதுதான் என்வலப்பு. இப்போ திரும்ப என்ன பண்ணுறோம், விண்டோஸ் 6 வின்வேர்டு புதுசாக ஒன்று எடுத்துக்கிறோம். வின்வேர்டு என்று கொடுத்துக்கிறீங்க. இப்போ இதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஆர்ட்டுங்கிறத என்லார்ஜ் ரிப்பனை இது பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இதுலேயே பாருங்கள், ஃபைல், ஹோம், இன்சர்ட்டு, பேஜ் லேஅவுட்டு, ரெஃபரன்ஸ் எல்லாம் இருக்கா. அதில் பாருங்கள் மெனு பாரில் மெயிலிங்ஸ் இருக்கா. மெயிலிங்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஆப்ஷனே மெயிலிங்ஸில் என்வலப் தான். அந்த என்வலப் க்ரியேட் என்வலப்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ என்வலப்ஸ் வந்துடுச்சா, என்வலப்ஸ் அண்டு லேபிள்ஸ்னு. இப்போ டெலிவரி அட்ரஸஸ் ஃப்ரம் இந்த அட்ரஸ். நான் என்ன பண்ணியிருக்கேன், ஆல்ரெடி ஒரு அட்ரஸ்ஸு இது பண்ணியிருக்கேன். டெலிவரி ஆகிற அட்ரஸ் த பிரின்சிபால் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ், மெயின் ரோடு, விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்னு போட்டிருக்கேன். அதே மாதிரி இன்னொரு அட்ரஸ்ஸு க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் எடுத்துக்கிறேன். இதை பாருங்க. சரி, அப்படி இல்லைன்னா நான் டைப் பண்ணிக்கிறேன். இது ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் நேமு எஸ் ராஜவேல், ஐடி நம்பர் 101. ஓகே, கவர்மெண்ட் மெயின் ரோடு. இது மாதிரி இது என்ன அட்ரஸ்ஸு, ரிட்டன் ஃப்ரம் அட்ரஸ். ரிட்டன் அட்ரஸ்னு ஃப்ரம் அட்ரஸ். டெலிவரி அட்ரஸ் யாருக்கு போடுறோமோ அவங்க அட்ரஸ், த பிரின்சிபால், அது போட்டுட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன், இங்கே ஆப்ஷன்ஸ்னு ஒன்று இருக்கா, அந்த கவரில் பெருசு பண்ணுமா சின்னது பண்ணுமா எல்லாமே பார்த்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் போய்ட்டு சைஸ் என்ன வச்சுக்கணும், நிறைய சைஸ் இருக்குது அந்த லெட்டர் கவரோட சைஸு. இப்போ ஆப்செட்லலாம் பிரிண்ட் பண்ணுறவங்க இப்படி தான் எடுத்து பிரிண்ட் பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபாண்ட்டு சைஸு எப்படின்னு பார்க்கணும். ஃபாண்ட்டு சைஸு இந்த மாதிரி ஹெட்டிங்கு கொஞ்சம் போல்டாகவும் இந்த மாதிரிலாம் வச்சுக்கிறோம். ஓகே இதை ஓகே கொடுத்துட்றோம். அடுத்து இங்கே நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக டூ அட்ரஸ், இங்கே ஃப்ரம் அட்ரஸ் ஃப்ரம்னே போடுறேன். அவ்வளோதான். இவ்வளோ தான் போட்டு ஆப்ஷன்ஸையும் முடிச்சிட்டோம். எல்லாம் பார்த்துட்டேன், ஓகேன்னு பண்ணிட்டேன். இப்போ இதை டாக்குமெண்ட்டோட ஆட் பண்ண போகிறேன். டாக்குமெண்ட்டை ஆட் பண்ணணும்னு கிளிக் பண்ணோம்னா, டு யூ வாண்ட் டு சேவ் த நியூ ரிட்டன் அட்ரஸ் அஸ் டிஃபால்ட் ரிட்டன் அட்ரஸ். சரி, இப்போ எஸ்ன்னு கொடுத்தேன். இப்போ பாருங்கள் வந்துடுச்சா, ஃப்ரம் அட்ரஸ் டு அட்ரஸ். இதுதான் ஸ்டூடெண்ட் உங்களுக்கு, இதுதான் இங்கே பாருங்கள் ஃப்ரம் அட்ரஸ்ஸு நம்ம போட்டது. இது டு அட்ரஸ். என்வலப்போட சைஸ் பாருங்கள், இதுதான் என்வலப். இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். 3வது வேர்டு ப்ராக்டிக்கல்லையே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, டு யூஸ் மெயில் மெர்ஜ் ஃபெசிலிட்டி ஃபார் சென்டிங் எ சர்க்குலர் லெட்டர் டு மெனி பர்சன்ஸ். சென்டிங் எ சர்க்குலர் லெட்டர் டு மெனி பர்சன். ஒரு சர்க்குலர் லெட்டரை ஒரே ஃப்ரம் அட்ரஸ் தான் பல பேருக்கு நான் அனுப்புகிறது எப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்வலப் பார்த்த மாதிரியே இது லெட்டரோட மெயில் பண்ணி மெர்ஜ் பண்ணி அனுப்ப போகிறோம். இப்போ ஆல்ரெடி நான் ஒன்று டைப் பண்ணி வச்சுருக்கேன், சர்க்குலர் லெட்ரு டைப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதுதான் சர்க்குலர் லெட்டர் வேர்டில் டைப் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது வேர்டுக்கு போய் எப்படி பண்ணணும் அப்படின்னா, வின்வேர்டு டைப் பண்ணிவிட்டு இதே போல் தான் விண்டோஸ் கீ 6, அதில் வின்வேர்டு ஒரு நியூ டாக்குமெண்ட் வரும் இல்லையா. இப்போ பாருங்கள்,
அதில் நான் காப்பி பண்ணி வச்சு பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ என்ன அப்படின்னா இந்த சர்க்குலர் லெட்டரை நம்ம மெனி பர்சன்ஸ்க்கு அனுப்ப போகிறோம். அதுதான் இப்போ நம்ம டூ அட்ரஸ்ஸு இங்கே இருக்குது. இப்போ இந்த மெனு பார்லேயே பாருங்களேன், மெயிலிங்ஸ்னு இருக்கா. முதல் என்வலப் இருந்தது. இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்டார்ட் மெயில் மெர்ஜ்னு எடுக்க போகிறோம். இது மெயில் மெர்ஜை கிளிக் பண்ணிங்கன்னா இதெல்லாம் விட்டுறணும். இந்த லாஸ்ட்டில் ஸ்டெப் பை ஸ்டெப் மெயில் மெர்ஜ் விசார்ட் இதை எடுத்திங்கன்னா இந்த சைடு நமக்கு ரைட் சைடு இந்த மாதிரி ஒரு விண்டோ வந்துடும். இப்போ ஃபஸ்ட்லேருந்து பார்க்கணும். இப்போ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்படி எடுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு என்னன்னா லெட்டர்ஸ். நம்ம எதை மெயில் பண்ண போகிறோம், இந்த லெட்டரை தான். ஸோ லெட்டர். அடுத்தது இங்கே கீழே இருக்குது பாருங்கள், மொத்தம் 6 ஸ்டெப்பு. இப்போ ஸ்டெப்பு 1 லெட்ரு. அது கேட்குது எதை பண்ண போகிறீங்க மெர்ஜி, இந்த லெட்டரை தான் பண்ண போகிறோம், இந்த சர்க்குலர் லெட்டரை பண்ண போகிறோம். அடுத்தது ஸ்டெப்பு நெக்ஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6ல் ஸ்டெப்பு 2 ஆஃப் 6 வந்திருக்கு. இப்போ இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டாக்குமெண்ட்டை தான் மெயில் பண்ண போகிறீங்களா, ஏற்கனவே டெம்ப்ளேட் சொல்லி கொடுத்துருக்கேன்ல அந்த டெம்ப்ளேட்டை பண்ண போகிறீங்களா, அல்லது எக்ஸிஸ்டிங்காக பழைய டாக்குமெண்ட்டை பண்ண போகிறீங்களா. இல்லை, நம்ம இந்த பிரியா கன்ஃபெக்ஷனரி இதை தான் நம்ம வந்து புதுசாக பண்ண போகிறோம். டூ அட்ரஸ் இங்கே இருக்குது பாருங்கள், ஃப்ரம் அட்ரஸ் இங்கே கோவிந்தராஜன் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ். இதை பாருங்கள், டெலிஃபோன் நம்பர் வெஸ்ட் மிடில் ஸ்ட்ரீட்டு மகாத்மா காந்தி நகர் ஈரோடு. அவர் 23 டிசம்பர் போடுற இதை தான் நம்ம பல பேருக்கு டூ அட்ரஸ் போட போகிறோம். ஓகே, அப்போ என்னன்னா இந்த கரண்ட் டாக்குமெண்ட்டுக்கு அடுத்த ஸ்டெப்பு 3வது செலக்ட் பண்ணிங்கன்னா 6ல் 3 வந்துட்டோம். இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே லிஸ்ட்டு வச்சுருக்கீங்களா, அனுப்புகிறவங்க லிஸ்ட்டு இல்லை. அவுட்லுக்கில் இந்த கான்டாக்ட்ஸில் இருக்கா, அதுவும் கிடையாது. டைப் எ நியூ லிஸ்ட்டு, புதுசாக நீங்கள் டைப் பண்ண போகிறீங்களா, ஆமாம் புதுசாக நம்ம டைப் பண்ண போகிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா அதை ரேடியோ பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வருது, க்ரியேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் ப்ளூ கலரில் வருதா, இந்த மாதிரி போட்டு ஸ்ப்ரெட்ஷீட் மாதிரி ஐக்கான் போட்டு வரும். அதை கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி வரும், நிறையா வரும். இந்த பாருங்கள், இதை நவுத்துனீங்கன்னா இந்த ஸ்க்ரோல் பாரை நவுத்துனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறையா வரும். இப்போ இது அவ்வளவும் நம்ம குழப்பமாக இருக்குது உங்களுக்குன்னு நினச்சிங்கன்னா அதை கஸ்டமைஸ் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். கஸ்டமைஸ் காலம்ஸ் அந்த காலத்தை. இப்போ டைட்டில்னு ஒன்று இருக்குது. டைட்டில் நம்ம என்ன கொடுக்க போகிறோம், அட்ரஸ் தான் கொடுக்க போகிறோம், நேம் கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நேம் மட்டும், டைட்டிலை டெலீட்டுன்னு கொடுத்துருங்க. ஏன்னா நமக்கு அப்போ கேட்குது, ஆர் யூ ஷூர் யூ வாண்ட் டு டெலீட் ஃபீல்டு டைட்டிலா, எஸ். அடுத்து ஃபஸ்ட் நேம் மட்டும்தான் வச்சுக்கலாம். லாஸ்ட் நேம் என்ன, அதுவும் நமக்கு தேவையில்லை, அதையும் டெலீட் பண்ணிடுவோம். அதுவும் வந்து லாஸ்ட் நேம் வேணுமா, வேண்டாம். அடுத்தது கம்பெனி நேம் வேணும். அட்ரஸ்ஸு ஒரு லைன் தான், ஏதாவது ஒன்று வச்சுக்கலாம், ஒரு லைனை மட்டும் வச்சுக்கலாம் அட்ரஸ்ஸு. அப்படி இல்லைன்னா அதையும் டெலீட் பண்ணலாம். அட்ரஸ் 1 லைனு. என்ன கொடுக்க போகிறோம், சிட்டி ஸ்டேட்டு, கம்பெனி நேமு சிட்டி ஸ்டேட்டு தான் கொடுக்க போகிறோம். ஜிப்கோடே ஏதாவது கொடுப்போம், அவ்வளோதான். அடுத்தது பார்த்திங்கன்னா அதையும் டெலீட்டு. அதுக்கப்புறம் அதுவும் வேணாம். அட்ரஸ் வந்து இந்த 2வது லைன் வச்சுப்போம். அடுத்தது சிட்டி இருக்கட்டும், ஸ்டேட் இருக்கட்டும். ஜிப்கோடு என்ன கொடுப்போம், ஏதோ ஒன்று கொடுப்போம், அது கூட இப்போதைக்கு வேணாம். ஃபோன் நம்பர் இதெல்லாம், இமெயில் அட்ரஸ்ஸு. அப்போ ஸ்டேட் வேணா இருக்கட்டும், இது ஜிப்கோடை டெலீட் பண்ணிவிடுவோம், டெலீட்டு. அடுத்தது கரண்ட் ரீஜியன் டெலீட்டு. இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபோன் நம்பர் வேணுன்னா வச்சுக்கலாம், சிலருக்கு கொடுக்கலாம், சிலர் கொடுக்காமல் இருக்கலாம். ஒர்க்கு ஃபோனு அதுவும் வேணாம், டெலீட்டு. அடுத்து இமெயில் அட்ரஸ்ஸு வேணாம், டெலீட்டு. சும்மா செஞ்சு காமிங்க. நம்ம வச்சுருக்கிறது என்னன்னா ஒரு ஃபஸ்ட் நேமு, கம்பெனி நேமு, சிட்டி ஸ்டேட்டு, இது மட்டும் ஓகே பண்ணிக்கலாம். இவ்வளோ தான். இந்த காலம் பாருங்கள், கீழே ஸ்க்ரோல் பாரே இல்லை. இப்போ ஃபஸ்ட் நேம் வந்து என்னன்னு கொடுக்கலாம். இந்த சர்க்குலர் வந்து எல்லா கம்பெனிஸ்க்கும் போகிற மாதிரி வச்சுக்கலாம். அப்போ ஃபஸ்ட் நேம் வந்து ரஞ்சித்துன்னு கொடுப்போம். கம்பெனி ப்ரொப்ரைட்டர்ஸ்லாம் ஏபிசி கம்பெனி.
அட்ரஸ் என்ன, மெயின் ரோடு, சிட்டி வந்து சென்னை, ஸ்டேட் வந்து தமிழ்நாடு. சரி, அதை மட்டும் காப்பி பண்ணிக்கலாம். இதை மட்டும் ரைட் கிளிக் பண்ண கண்ட்ரோல் C கொடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது திரும்ப அடுத்த அட்ரஸ் வர்றதுக்கு நியூ என்ட்ரி. இப்போ வந்து ராகுல், இது வந்து இன்ஃபோசிஸ், சரி ஏதோ ஒன்று, காந்தி சாலை, ஈரோடு, அது கண்ட்ரோல் V கொடுத்துரும். திருப்பி என்ன பண்ணுறோம், நியூ என்ட்ரி, கோமதி, அவங்க என்ன, இன்ஃபர்மேட்டிக்ஸ், ராஜாஜி, ரோடு, கோவை, அதுவும் கண்ட்ரோல் V கொடுத்துக்கிறேன். திருப்பி இன்னொரு என்ட்ரி, இது என்னது, ஷாகுல், SHAGUL, ஷாகுல், IT கம்பெனி, சர்ச் சாலை, சர்ச் ரோடு, திருச்சி, தமிழ்நாடு. அடுத்து திரும்ப ஒரு நியூ என்ட்ரி கொடுக்குறேன். அது என்னதுன்னு கேட்டிங்கன்னா, ராஜாமணி, குளோபல் இண்டஸ்ட்ரீஸ், சவுத் ஸ்ட்ரீட், விழுப்புரம். டேபு கொடுத்து தான் நீங்கள் நவுத்தணும். கண்ட்ரோல் V கொடுத்துக்கிறேன். எல்லாம் கொடுத்து போட்டுட்டு நியூ என்ட்ரி போட்டுட்டு, அதுக்கு நியூ என்ட்ரி கொடுத்தீங்கன்னா தான் அது வரும். அடுத்து ஓகே கொடுத்துடணும். ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இப்படி வந்துடுதா. இது என்ன கேட்குது, சேவ் பண்ண கேட்குது. நம்ம என்ன பண்ணலாம், டெஸ்க்டாப்பில் என்னன்னு சேவ் பண்ணிக்கலாம், எம்ப்ளாயீஸ், ப்ரொப்ரைட்டர்ஸ், கம்பெனி ப்ரொப்ரைட்டர்ஸ்னு கூட போடலாம். கொடுத்து இந்த சேவ் கொடுத்துறோம். ரைட்டு, சேவ் ஆயிடுச்சு. இப்போ இது சார்ட்டு கேட்டு கேட்குது. இதெல்லாம் வந்து சார்ட்டு பண்ணணுன்னாலும் இங்கே பாருங்கள், இப்போ RG இருக்கா, சார்ட்டு பண்ணிங்கன்னா எது சார்ட்டு ரெக்கார்ட்ஸ்னு வரும், சார்ட்டு ஃபீல்டுன்னு வரும். அதெல்லாம் கூட வேணாம். இதை சார்ட் பண்ணுறதுலாம் ஒன்றும் நீங்கள் செய்ய வேணாம். கம்பெனி ப்ரொப்ரைட்டரை சார்ட் பண்ணணுமா, A to Z ஆனலாம் கேட்குது. இப்போ இங்கே ஓகே கொடுத்துட்டிங்கன்னா அடுத்து என்ன, அடுத்தது பாருங்கள், அடுத்த ஸ்டெப்பு ரைட் டு யுவர் லெட்டர். அதான் நம்ம லெட்டரில் செட் பண்ணணும். இங்கே மோர் ஐட்டம்ஸ்னு இருக்க அட்ரஸ் பிளாக்கு இதெல்லாம் கிடையாது. அடுத்து மோர் ஐட்டம்ஸ்னு வந்திருக்கா, பரவாயில்ல போ, மோர் ஐட்டம்ஸ்னு இருக்கா, அதில் போயிட்டு ஃபஸ்ட்டு இது நமக்கு வேணும். ஃபஸ்ட்டு நேம் போட்டிருக்கோம். அடுத்தது கம்பெனி நேமை செலக்ட் பண்ணி அதுவும் இன்சர்ட் கொடுத்துருங்க. அடுத்து அட்ரஸ் லைனை செலக்ட் பண்ணி அதுவும் இன்சர்ட் கொடுங்க. அடுத்து சிட்டியை செலக்ட் பண்ணி அதுவும் இன்சர்ட் கொடுங்க. ஸ்டேட்டை செலக்ட் பண்ணி அதுவும் இன்சர்ட் கொடுங்க. ஃபைனலாக க்ளோஸ் கொடுத்துருங்க. இப்போ இதை என்ன பண்ணணும், இதை செலக்ட் பண்ணி, அப்படி இல்லைனாலும் இந்த 2 பிரேஸ் மாதிரி இருக்குல்ல, அதுலேருந்து என்ட்ரு கொடுத்தீங்கனாலே அடுத்தடுத்த லைனுக்கு வரும். இப்படி தானே ஸ்டெப்பாக இருக்கும். அடுத்து சிட்டி, அடுத்து ஸ்டேட், இப்படி போட்டுக்கிறீங்க. ஸ்டெப்பு 2 அட்ரஸ்ஸு, அத்தனை ஸ்டெப்பு. இப்போ ஒரு லெட்ரு இருக்குது. அடுத்தது ஸ்டெப்பு என்ன பண்ணுறீங்க, ப்ரிவியூ யுவர் லெட்ரு. மொத்தம் நம்ம 5 போட்டிருந்தோம்.
இப்போ ப்ரிவியூ பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஞ்சித்னு ஒன்று போட்டிருக்கோமா, இதுதான் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது ராகுல். உங்களுக்கு பெருசாக வேணா இப்படி காமிக்கவா? ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ரஞ்சித்து, ரெண்டாவது ராகுல், அடுத்தது மூணாவது கோமதி, நாலாவது ஷாகுல், அஞ்சாவது ராஜாமணி. அவ்வளோதான் நம்ம போட்டிருந்தோம். அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்தது மெர்ஜை கம்ப்ளீட் பண்ணிடுறோம். கம்ப்ளீட்டு. இப்போ அது பிரிண்ட்டாக இப்போ சின்னது பண்ணிக்கலாம். மெர்ஜை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அது வரையிலும் ஒன்று தான் இருக்கும். இப்போ பிரிண்ட் கொடுக்கணுன்னாலும் பிரிண்ட் கொடுத்துக்கலாம். எடிட் இண்டிவிஜுவல் லெட்டர்ஸ். இப்போ எடிட்டை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஒவ்வொன்றத்துலேயும் செட் பண்ண சொல்லியிருக்கோம். நமக்கு எல்லா லெட்டர்ஸ்லேயும் தான் அந்த அட்ரஸ் மெர்ஜ் பண்ணணும். நம்ம ஃப்ரம் அட்ரஸ் கோவிந்தராஜன் சேல்ஸ் மேனேஜர். இப்போ ஓகே கொடுத்துட்றோம். ஓகே கொடுத்துட்டு இப்போ பாருங்கள், 1 ரஞ்சித் வந்திருக்கா, 2 பாருங்கள். மொத்தம் எத்தனை லெட்ரு வந்திருக்குன்னு பார்ப்போம். 2, 4, 6 லெட்ரு. 6 லெட்ரு. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என்ன வந்திருக்கு? ரஞ்சித்தா. ரெண்டாவது அந்த கோவிந்தராஜன் தான். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ராகுலா. மூணாவது பாருங்கள் கோமதியா. நாலாவது பாருங்கள் ஷாகுலா. அஞ்சாவது ராஜாமணி. 6 பாருங்கள், ஒன்றும் இருக்காது. ஏன்னா ஒரு இன்செர்ட் கொடுத்து தான் கொடுத்தேன். அப்போ தான் அந்த இதோட வரும். இதை ஒரு இதில் சேவ் பண்ணி வச்சுக்கணும். சேவஸ் ஏதாவது நம்மளோட இதில் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு 1, 2 அந்த மாதிரி ஏதாவது சேவ் பண்ணி வச்சுக்கணும். ஓகே. அடுத்தது இதுலேயே மெயில் மெர்ஜில் பாருங்கள், இதை நம்ம பிரிண்ட் கொடுத்து யார்கிட்டையாவது நிறைய பேருக்கு அனுப்பலாம். அப்படியே இல்லை டைரெக்டாக பிரிண்ட்டு அப்படின்னா கூட இங்கே பாருங்கள், இந்த ஃபைனல் அந்த இதில் ஃபைனல் வரும்போது பிரிண்ட்டு கூட கொடுத்துக்கலாம். எது வேணாலும் செய்யலாம். நான் இப்போ வந்து எடிட் இண்டிவிஜுவல் லெட்டர்ஸ்னு போட்டேன். இதை நம்ம சேவ் பண்ணிவிட்டு நம்ம எத்தனை பேருக்கு, 6 பேருக்கா, 6 பேருக்கு நம்ம பிரிண்ட்டு கொடுத்துக்கலாம். பிரிண்ட்டு சிஸ்டத்துலேருந்து பிரிண்ட்டு கொடுத்து தனித்தனி கவரில் போட்டு அவங்கவுங்களுக்கு அனுப்பிடலாம். இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் மெயில் மெர்ஜி. இப்போ 6 இண்டிவிஜுவல் லெட்டர்ஸ் தான் வந்துருச்சு. இங்கே பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், டு யூஸ் மெயில் மெர்ஜி ஃபெசிலிட்டி ஃபார் பிரிண்டிங் மெயிலிங் லேபிள்ஸ்னு இருக்கா. இப்போ இதுதான் லேபிள்ஸு நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். அதை மெர்ஜ் பண்ணி பிரிண்ட் எடுக்கிற ஆப்ஷன். அவ்வளோதான். இப்போ அதுக்கும் மெயிலிங்ஸ் தான் போகணும். மெயிலிங்ஸ் போனோம். நம்ம புதுசாகவே ஒன்று எடுத்துப்போம். இது நான் ஹெட்டிங் அடித்து வச்சுருக்கேன். Windows 6 வின்வேர்டு. ஓகே. இதை வந்து மினிமைஸ் பண்ணி வச்சுப்போம். இது வந்து இதை மினிமைஸ் பண்ணி வச்சுப்போம். இதை எடுத்துப்போம். ஓப்பன் டாக்குமெண்ட் எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், மெயிலிங்ஸ் போகிறேன். ஸ்டார்ட் மெயில் மெர்ஜே தான். அதில் பாருங்கள் நிறையா இருக்குது. லெட்டர்ஸ், என்வெலப்பு, டைரக்ட். இதில் வந்து லேபிள்ஸ் எடுத்துக்கிறோம். லேபிள்ஸ் எடுத்துகிட்டு இப்போ இந்த மாதிரி இருக்கா, லேபிள் வெண்டார் அப்படின்னு க்ரியேட் பண்ணிங்கன்னா, இதெல்லாம் விட்டுருங்க, மேலே இருக்கிறதுலாம் நிறைய லேபிள் வெண்டார் இருப்பாங்க. ஏதோ சிங்கிள், டென்டெக்ஸு, டவரு, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. டீஃபால்ட்டாக நம்ம என்ன பண்ணுவோம், மைக்ரோசாஃப்ட்டுன்னு எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டு இது நிறையா இருக்கும். இதில் நமக்கு இது 30 per page. ஃபஸ்ட்டு வந்து அதில் இதாக இருக்கும். நம்ம எது வேணாலும் எடுத்துக்கலாம் நம்ம பத்துறது. இப்போ செகண்ட் உள்ள 30 per pageன்னு நான் எடுத்துக்கிறேன். இது பாருங்கள், இதெல்லாம் தெரியும். இப்போ டீட்டெயில்ஸ் வேணும்னா அதோட ஹைட்டு, வெயிட்டெல்லாம் வரும். ஹைட்டு இதை பாருங்கள், ஹைட்டு, வித்து அதெல்லாம் இங்கே போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். டாப் மார்ஜின், சைடு மார்ஜினு, வெர்டிக்கல் பெர்த்து, ஹரிசாண்டல், பேஜோட சைஸ் வந்து நான் இங்கே வந்து A4 வச்சுக்கிறேன். அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா லேபிளோட ஹைட்டு, லேபிளோட அகலம் எது வேணாலும் வச்சுக்கலாம். அது நமக்கு தேவையில்லை. இப்போ இதை இது பண்ணிவிட்டு கேன்சல் கொடுத்துருவோம். கேன்சல் கொடுத்துட்டு இங்கே என்ன பண்ணுறோம், ஓகே கொடுத்துட்றோம். இப்போ கிரிட் லைன் வந்துடுதா. ஓகே கொடுத்துட்டு அந்த கிரிட் லைன் A4ல் நம்ம 30 லேபிள் வரா மாதிரி வச்சுருக்கேன். பாருங்கள், 2, 4, 6, 8, கீழே 2, 10 இருக்கும். 30 லேபிள் வரா மாதிரி வச்சுருக்கோம். சப்போஸ் இன்கேஸ் சிலருக்கு இந்த கிரிட் லைன் வராமல் இருக்கும், அப்போ பயப்பட வேணாம். இங்கே போயிட்டு வியூ கிரிட் லைன்
அப்படின்னு இங்கே இருக்க பாருங்கள், லே அவுட் ஆப்ஷனில் லே அவுட் மெனுவில் வியூ கிரிட் லைன் கொடுத்தீங்கன்னா கிரிட் லைன் வந்துடும். இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திரும்ப மெயிலிங்ஸ் தான் போகிறோம். இங்கே வச்சுட்டு மெயிலிங்ஸ் போகிறோம். செலக்ட் ரெசிபியன்ட்டு. நான் இந்த மெயில் மெர்ஜிக்கு போட்டதே தான். நியூ லிஸ்ட்னால் அடிக்க போகிறதில்ல. நியூ லிஸ்ட்னால் திருப்ப இதை அடிக்கணும். அடித்து முன்னாடி அடித்த மாதிரியே நியூ என்ட்ரின்னு கொடுப்பேன். நான் இப்போ மெயில் மெர்ஜிக்கு போட்டதே அதே தான் நான் எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள், எக்ஸிஸ்டிங் லிஸ்ட்டு. நான் இப்போ அடித்து வச்சேன்ல முதல்ல இதுக்கு, அது எங்கே வச்சுருக்கேன்னா டெஸ்க்டாப்பில். இப்போ பாருங்கள், கம்பெனி ப்ரொப்ரைட்டர்ஸ் அப்படின்னு எடுத்து சும்மா 5 தான் அடித்து வச்சுருப்பேன் மெயில் மெர்ஜுக்கு. அது இப்படி வரும், அதனால் அது காமிக்கிறது அப்படி காமிக்கும். அதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட்டு ஃபீல்டு மட்டும் லேபிள் மட்டும் ஃப்ரீயாக இருக்கும். இதில் போய்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்சல்ட்டு ஃபீல்டு அதில் பண்ணோம்ல அதே தான். என்னென்ன பண்ணோம், இந்த 5 தான் நான் பண்ணி வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு நேமு இன்சல்ட்டு, அப்புறம் கம்பெனி நேமு இன்சல்ட்டு, அட்ரஸ்ஸு, லைன் 2 இன்சர்ட்டு, சிட்டி இன்சர்ட்டு, ஸ்டேட்டு இன்சர்ட்டு, க்ளோஸ் கொடுத்துக்கிறேன். இதை எப்படி பண்ணேன், இப்போ ஃபஸ்ட்டு நேமா, அப்புறம் கம்பெனி நேமுக்கு இங்கே கிளிக் பண்ணி செகண்ட் லைனு, அட்ரஸ்க்கு இங்கே ஸ்லாஷ் மாதிரி இருக்குல்ல பிரேஸு, அது 2 பிரேஸ்க்கு நடுவில் ஸ்டேட்டும் வச்சுக்கிறேன். ஆனால் ஸ்டேட்டு மட்டும் உள்ளார போயிடுச்சு, அதனால் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி திரும்ப ஹோமுக்கு போகிறேன். ஹோமுக்கு போயிட்டு இதான் லைன் ஸ்பேஸ் சொன்னேன்னா, இந்த ரிமூவ் ஸ்பேஸ் பிஃபோர் பேராகிராஃப் ஒவ்வொரு லைனையும் அது இதாக எடுத்துக்கும். அதை நான் கிளிக் பண்ணிடுறேன். இப்போ இதை செலக்ட் பண்ணிட்டோமா, இப்போ போயிட்டு நான் என்ன பண்ணுவேன், அதே லேஅவுட் இதில் தான் திரும்பவும் மெயிலிங்ஸில் தான் இப்போ இதை அப்டேட் பண்ண போகிறேன். இத்தனை ஃபீல்டு தான் கொடுத்துருக்கேன். மொத்தம் என்னென்ன கொடுத்துருக்கேன், இதோ பாருங்கள். ஃபஸ்ட் நேம் கொடுத்துருக்கேன், கம்பெனி நேம் கொடுத்துருக்கேன், அட்ரஸ் இதை கூட கிளிக் பண்ணி இப்படி வச்சுக்கலாம். கம்பெனி நேம் கொடுத்துருக்கேன், இதெல்லாம் வச்சு சிங்கிள் கூட கொடுத்துக்கலாம். இது பாருங்கள், சிங்கிள் அது வரல விடுங்க. இப்போ இதில் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட் நேம் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட் நேமு, கம்பெனி நேமு, அட்ரஸ்ஸு, சிட்டி, ஸ்டேட் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். அதை வச்சுக்கிறோம். இதெல்லாம் நெக்ஸ்ட் ரெக்கார்டு நான் ரொம்ப போடல, 5 30 40 போட்டிருந்தா கரெக்டாக வந்து உட்காரும். இப்போ மெயிலிங்ஸில் போயிட்டு இதை போட்டுட்டது அப்டேட் பண்ணுறேன். எல்லாத்துலேயும் அப்டேட் ஆகிடுச்சா, இது என்ன எல்லாத்துலேயும் அந்த உட்காரப்போகுது, அது வந்து உட்காரப்போகுது. ஆனால் நம்ம 30 போடல, நான் 5 தான் போட்டேன். மெயில் மெர்ஜி லெட்டருக்கு போட்டதே தான். இப்போ அப்டேட்டு லேபிள்ஸ் கொடுத்து இப்போ அதை ப்ரீவியூ பண்ணி பார்க்க போகிறேன். எத்தனை இவ்வளோ தான் நான் போட்டிருந்தேன். மொத்தமே என்னென்ன போட்டிருந்தேன், ரஞ்சித்து, ஏபிசி கம்பெனி இதை மாதிரி போட்டிருந்தேன், ராகுல் இன்ஃபோசிஸு இது மாதிரி போட்டிருந்தேன். ஓகேவா ஸ்டூடெண்ட், இது புரியும்னு நினைக்கிறேன். இப்படி தான் உங்களுக்கு லேபிள் க்ரியேட் பண்ணணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். சேவ் பண்ணோன்னா இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இதை திரும்ப சேவஸில் போயிட்டு டெஸ்க்டாப்லேயே சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணிக்கிறோம். என்ன, அட்ரஸ் லிஸ்ட்டு, அதாவது லேபிள்ஸ், LABELS லேபிள்ஸு அப்படின்னு போட்டு லேபிள்ஸ் பேஜுன்னு கூட பண்ணலாம். லேபிள்ஸ் பேஜ் அப்படின்னு போட்டு சேவ் கொடுத்துட்றீங்க. அடுத்து இதை பிரிண்ட் கொடுக்க போகிறீங்க. அடுத்து Ctrl+P கொடுத்து இந்த லேபிள்ஸ் வந்துடுதா. இப்போ இதில் இன்னொன்று பண்ணலாம். இந்த இது போயிட்டு இந்த கேன்சல் கொடுத்துருங்களேன். இப்போ வேணாம், இப்போ பழையபடி இதை க்ளோஸ் பண்ணிட்டு இங்கே வந்துடுறோமா, இது சேவ் பண்ணிட்டோம் நம்ம. இப்போ இது அப்படியே இருக்கா, இதுக்கு பார்டர் பண்ணால் தான் அழகாக இருக்கும்னா ஹோமுக்கு போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், இது மாதிரி சும்மா கொடுக்குறது தான், அது பார்டர் தானே. இங்கே இருக்குது பாருங்கள் பார்டர்ஸ், வெறுமனே வருது இல்லை, அதுக்காக கிரிட் லைன்லாம் பிரிண்டில் வரவே வராது. இங்கே ஆல் பார்டர் கொடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ், ஒவ்வொரு இதுக்கும் பார்டர் வந்துடும். இது ப்ரெஸ்ஸில் வெட்டும்போது போயிடும், அல்லது நம்மளும் கட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து ஏதாவது டிசைனாக நம்ம அட்ரஸில் ஒட்ட போகிறதுலாம் அதனால் வேணாம், இல்லை எனக்கு கலர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு கலர் கொடுக்கலாம். அல்லது வந்து இங்கே போயிட்டு இதை மாதிரி ஏதாவது உள்ளுக்கு கலர் கொடுக்கணும், அதுக்கப்புறம் நம்ம செஞ்சுக்க வேண்டியது தான். எது வேணாலும் ஷேடு கொடுக்கணும், கலர் கொடுக்கணும், இதெல்லாம் டிசைன் பண்ணுறதுக்கு லேபிள் செய்வாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் டிசைன் பண்ணிக்கலாம், பொம்மை வைக்கலாம், எது வேணாலும் செஞ்சுக்கலாம்.
இவ்வளோ தான் ஸ்டூடெண்ட்டு. இதை பிரிண்ட்டு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கண்ட்ரோல் பி. இப்போ பிரிண்ட்டு கொடுத்தீங்கன்னா நம்ம பிரிண்ட் என்னவோ செலக்ட் பண்ணி பிரிண்ட் வந்துடும். நான் 30 போடல, 5 தான் போட்டேன். அதனால் உங்களுக்கு 5 தான் நான் எக்ஸிஸ்டிங் லிஸ்ட்லேருந்து நான் செஞ்சு கொடுத்துருக்கேன். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். புரியும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா எனக்கு மெசேஜில் கேளுங்க, எதுனாலும் மெசேஜ் பண்ணுங்கள், நான் சொல்லித்தரேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.